இந்த மழை எங்களுக்கு கிடைக்கின்ற அளவுக்கு கிடைக்கிற பொழுது அது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கும், அது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கும். அதே நேரம் இந்த பூமியில் அது அளவு கடந்து போகுமானால் அல்லாஹ்வுடைய தண்டனையாக மாறுவதற்கும் அது ஒரு வழியாக இருக்கும். இந்த மழை மேகத்தை கொண்டும் மழையை கொண்டும் இரண்டு சமுதாயங்களை அல்லாஹு தஆலா இந்த பூமியில் தண்டித்திருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அல்லாஹுவை பொய்ப்பித்து அல்லாஹுவின் தூதரை பொய்ப்பித்து கற்களையும் சிலைகளையும் வணங்க ஆரம்பித்த முதல் சமுதாயமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இருக்கிறது. சிலரை தவிர அவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சடைந்து போகிறார்கள், நொந்து போகிறார்கள். பல்வேறுபட்ட அவமானங்கள், பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இறுதியாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இவர்களை நீ அழித்து விடு என்கிற அந்த பிரார்த்தனை. அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பல் கட்டுமாறு கட்டளை இடுகிறான். மலை பிரதேசம், எந்த ஒரு கடல்களும் ஆறும் இல்லாத ஒரு பிரதேசத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அந்த சமுதாயம் அவர்களை ஏளனமாக பார்க்கிறது, அவர்களை நக்கல் அடிக்கிறது, நையாண்டி செய்கிறது, இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய தண்டனையை இந்த பூமியில் இறக்க நாடுகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டி முடிந்ததற்கு பின்னால் அதற்கு பிறகு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அவர்களோடு அவரால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் சோடி சோடியாக அல்லாஹு தஆலா உயிரினங்களை எல்லாம்